இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி 2.0 வருவோம்ன்னு. எப்பா 1 தாங்க முடியல. இது 2 வேறயான்னு தான் ஜனங்க நெனைப்பாங்க. இவங்க நெனைக்கிறதெல்லாம் நம்ம பல திட்டங்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அத வச்சுக்கிட்டு இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையும் நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம தான் மத்திய அரசுக்கு எதிரா இந்த அளவுக்கு போராடியிருக்கோம். போராடுறோம் பாருங்க அப்படின்னு அப்பப்போ ஒரு டெம்ப்ளேட் இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு. 1 வாரம் அதுக்கு உயிர் இருக்குது. அப்புறம் என்னப்பா? இல்ல இதாகல. சரி ரூன்னு அங்க போறாங்க. உன் தலைவருடைய பேர்லயே வடமொழி சொல்லு இஸ் இருக்குன்னோன, ரூவ தூக்கி ஓரம் போட்டாச்சு. அடுத்து டீலிமிட்டேஷன். ஐய்யய்யோ! நம்மள அது பண்ண பார்க்குறாங்க, இது பண்ணாங்க. நம்ப அது 10 வருஷம் கழிச்சு எப்போ வரப்போகுது. இது இப்போ ஒண்ணும் அப்படி அவசரம் இல்லையே! அப்படின்னோன, இதுக்கும் உயிர் இல்ல. ரைட்டு போ. நீட்டு நீட்டு விலக்கு. ஏம்பா நீ தானப்பா தேர்தல் அறிக்கையிலே சொன்ன. நாங்க வந்தோனே முதல் கையெழுத்து நீட்டு விலக்கு. ரகசியம் தெரியும் நாங்க. நீட்டு ரகசியம் தெரியும்னீங்க. இப்ப 4 வருஷமா சும்மா இருந்துட்டு, இப்ப என்ன புதுசா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுற? அப்படின்னோன, அதுக்கும் உயிர் இல்ல. மாநில சுயாட்சி அப்படின்னு தூக்கிட்டு வந்தீங்க. என்ன மாநில சுயாட்சி? நீங்க 20 வருஷமா தொடர்ந்து 18, 16 வருஷமா நீங்க 3 கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்ல இருந்தீங்க. அப்பலாம் இல்லாத சுயாட்சி, பொதுப்பட்டியலு, கல்வி பட்டியலு இதெல்லாம் இப்ப என்ன திடீர்னு ஒண்ணு பொங்குது அப்படின்னோன, அதுக்கும் உயிர் இல்லையா? சரி உட்ரு. அடுத்து கச்சத்தீவு. கச்சத்தீவு தாரவாத்து குடுத்தது உங்க ஆட்சியில தான்பா அப்படின்னோன, அதுக்கும் உயிர் இல்லையா? உட்ரு. அப்போ இப்படியே டெம்ப்ளேட்டு இதெல்லாம் யார் குடுக்குறா? என்ன முதல்வருக்கு தோணுதா? கூட இருக்கிற ஆட்களு இத பண்ணலாம், அத பண்ணலாம். மக்கள் வரவேற்பாங்க. மத்திய அரசுக்கு எதிரா நம்ம தான் இருக்கிறோம்னு. இது எல்லாமே மாநில பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு உதவாது. சட்டமன்ற தேர்தல்ல அவங்க எத பார்ப்பாங்க? மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, தேர்தல் அறிக்கையில சொன்னத ஏதாவது நிறைவேத்துனீங்களா? அரசு ஊழியர்கள் அவர்கள் பிரச்சனை. இந்த மாரி அவங்கவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய கேட்பாங்க. இது எதுலயுமே நிறைவேறல அப்படின்னா, என்னங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய பென்ஷன். அது ஒரு கமிஷன் போட்டிருக்கேங்க. 2 வருஷத்துக்குள்ள முடிச்சுருவாங்க. உங்க ஆட்சியே அடுத்த வருஷம் போயிடுமே. அப்புறம் என்ன நீங்க கமிஷன் போட்டு. இத 2021ல போட்டீங்கன்னா 23ல வந்திருக்கும். ஏதாவது பண்ணியிருக்கலாம். சரி லேப்டாப் என்ன ஆச்சு? இந்திய திணிக்கிறாங்கங்க. ம். மின் கட்டணம் வருஷம் வருஷம் ஏத்திட்டே இருக்கீங்களே. டீலிமிட்டேஷனுங்க. இந்த மாரி ஏதாவது ஒண்ணு கேட்டா, ஏதாவது ஒண்ணு சொல்றது. என் பிரச்சனைக்கு வழி சொல்லு. ஆனா நீ இல்லாத பிரச்சனை சொல்றேன்னு மக்களு எதையும் நேரடியா கேட்க மாட்டாங்க. அவங்க அவங்க கையில இருக்கிற அதிகாரம் வாக்குச்சீட்டு. அது வர நேரத்துக்கு குத்துவாங்க.